லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாணிக்கம், என்னடா? நீ கேட்ட மளிகை சாமான்லாம் வாங்கியாச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரி. வெக்கங்கட்டவன், பொண்டாட்டி மேல இவன் கீழே. தட்டு நிறைய சோறம் மட்டும் திங்க தெரியுது வெட்டிப்ப. கடையில எம்புட்டு பிரச்சனை நடந்திருக்கு. இன்னைக்கு கடை சாவியை பூட்டிட்டு போற அளவுக்கு நடந்திருக்க. நீங்க பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே எங்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணி சரி கட்டிருக்கலாம்ல. அந்த கடை நம்ம கையை விட்டு போயிருக்காதேடா. எப்பாடுபட்டு உருவாக்கின கடடா இது. உன்னை நம்பி விட்டதுக்கு இப்படி பண்ணிட்டேடா முட்டாப்பையில. ஏய், சாம்பார் யார் வச்சது? உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. மனுஷன் திங்கிறதா வேணாமா இந்த வீட்டுல? ஏண்டா நாங்க கடை போச்சேன்னு வருத்தப்பட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்காம மாதிரி சோத்துல உப்பு இல்ல காரம் பேசி தின்னுக்கிட்டு இருக்கேடா. இப்ப என்ன உன் பிரச்சனை? என்னையும் உன்ன மாதிரி ஐயோ கடை போச்சேன்னு புலம்பி கத்திட்டு இருக்க சொல்றியா? சோத்த போடுவாங்க, பேசாம தின்னுட்டு வாயை மூடிட்டு இருந்தா போதும். தண்டசோறு. கொஞ்சம் வாயை மூடுறியலா? விட்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டே இருக்கிய. யார பார்த்து தண்டசோறுன்னு சொல்லிட்டு இருக்கிய? இவ்வளவு நாள் நீங்க பாத்துக்கிற கடை யாரு உருவாக்குனது? வார்த்தைக்கு வார்த்தை தண்டசோறுன்னு சொல்றியலே. உங்க மாமா இத ரா பகலா கஷ்டப்பட்டு உருவாக்குனது. அவங்க பல நாள் சாப்பிடாம கொல்லாம உருவாக்குன கடைய கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அழிச்சிட்டு வந்து அவங்கள தண்டசோறுன்னு சொல்றிய. உங்களுக்கு எல்லாம் வாய் கூசல? இத்தனை வருஷமா அந்த கடையை நடத்துறிய. ஒரு ஒத்த ரூபா இந்த வீட்டுக்காக கொடுத்திருப்பியலா? கடையில இருந்து வர வருமானத்தையும் வீட்டுக்கு தராம கடையையும் முழுசா அழிச்சிட்டு இப்போ இங்க சாப்பிட்டுட்டு இருக்கியலே. இதுக்கு பேர் தான் தண்ட சோறு. ஏய், நிறுத்துறீ. ஏன் புருஷன ஏன் முன்னாடியே தண்ட சோறுன்னு சொல்லுவியா? இதுக்கு மேல பேசுன அம்புட்டுதான் மரியாதை. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா உன் நியாயம். ஏய் சுமதி, சித்தப்பா வயசுல பெரியவங்க, இந்த வீட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சவங்க. அவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புருஷன் தண்ட சோறுன்னு சொன்னாங்களே, அப்ப எங்க போயிருந்த? நியாயமா நீதான் முன்ன வந்து நின்னு தட்டி கேட்டிருக்கணும். அத நீ செஞ்சிருந்தா நான் ஏன் இவங்களை வந்து கேள்வி கேட்க போறேன்? புருஷன் தப்பு பண்ணா பொண்டாட்டி தட்டி கேட்கணும். இப்படி கூட சேர்ந்து ஆட்டம் போட்டா இப்படிதான் வரவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இப்ப என்ன, அந்த கடை தானே உன் பிரச்சனை? பிச்சை காசு 10 லட்சம் தானே உன் பிரச்சனை? இப்பவே எங்க அப்பச்சிக்கு கால் பண்ணி வர சொன்னா அடுத்த 5 நிமிஷத்துலயே மொத்த காசையே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சொல்லவா? விட்டா ஓவரா பேசிட்டே போற. ஆமா சுமதி, கொஞ்சம் பொறுமையா இருத்தா. கடை பறி போன கோபத்துலதான் இப்படி ஆயிப்போச்சு. மேற்கொண்டு பிரச்சனைய பெருசா ஆக்கிடாத. நான் பிரச்சனை பெருசாக்குறேனா? தோ உங்க மூத்த மருமக இவதான் 1.5 காசுக்கு இவ்ளோ பெரிய பாடத்தை எடுத்துட்டு இருக்கா. என் புருஷன் என்ன வேணுக்குன்னு இதெல்லாம் பண்ணிக்கிறக்காக? வியாபாரத்துல நஷ்டம் வருது, இதெல்லாம் சகஜம் தானே. நான் உங்க பேச்ச கேட்டா சரிப்பட்டு வராது. எங்க அப்பச்சிக்கு போனை போட்டு இப்பவே பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி கடைசாவி வாங்கி கடையை திறக்கிறேன். இனிமே அந்த கடைக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடையோட மொத்த வரவு செலவும் நான் தான் பார்க்க போறேன். விளங்கிரும். ஆண்டவா, எங்க கொண்டு போய் விட போதும். அப்பனே முருகா. சொல்லுமா.
அப்புச்சி. நல்லா இருக்கியா? ஆ நான் நல்லா இருக்கேன் அப்புச்சி. உன் புருஷன் வடிவேலு ஒழுங்கா இருக்கானா? அவரெல்லாம் ஒழுக்கமா தான் இருக்காரு அப்புச்சி. ஆனா இந்த வீட்டாளுக தான் அவர் ரொம்ப மட்டமா நடத்துறாங்க. அப்புறம் என் புருஷன் பார்த்துட்டு இருந்த கடையில வரவு செலவுல ஒரு சின்ன சிக்கலாய் கடன் மேல கடன் வாங்கி பிரச்சனை பெருசாயிடுச்சு. அதுக்கு அவரை நம்ம குத்தம் சொல்ல முடியுமா? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே அப்புச்சி. அதான் அப்புச்சி நீங்க பணம் கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும். வீடு வரைக்கும் வர முடியுமா அப்புச்சி? எம்பிட்டு பணமா வேணும்? 10 லட்சம் தான் அப்புச்சி. சரி, நீ போனை வை, நான் உடனே வரேன். ம். வாங்கண்ணே வாங்க. ம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க. சுமதி. அப்புச்சி நல்லா இருக்கீங்களா? வாங்கப்பா. வாமா. அமுதா நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். என்னம்மா? தண்டு சொர்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க அப்புச்சி. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த கடையை மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா என் புருஷனுக்கு போன மரியாதை திரும்ப வந்துரும். அப்பதான் உங்க பொண்ணோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அப்புச்சி. சரியாத்தா, எம்பிட்டு பணம் வேணும்? கேவலம் 10 லட்சம் தான் அப்புச்சி. அதுக்கு போய் என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? ஏத்தா, அதெல்லாம் விடு. இப்ப பணத்தை யாருக்கு திருப்பி தரணும்? குமரேசன் சித்தப்பாக்கு தான் மாமா. சித்தப்பாவுக்கு? ஆ. உன் சித்தப்பன் எதுக்கியா கடைசாவி எடுத்துட்டு போகணும்? சொந்தத்துக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அவங்களும் இவனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. புதுசா வந்த மருமக வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்துதான் வடிவேலு நிலுவையில் இருக்கிற காசு எக்கச்சக்கமா ஏறி போய் வேற வழி இல்லாம தான் சாவியை வாங்கிட்டு போயிருக்காங்க. 1000 பிரச்சனை வந்தாலும் மற்றவங்க முன்னாடி சொந்தத்தை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே, நல்லதுதான். அவங்களையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. வாழ வந்த மருமக பொறுப்பா இருந்து வீட்டை சரி பண்ணணும்னு நினைக்கலாம்ல. அதே மாதிரிதான் அப்பச்சி நானும் பொறுப்பா இருந்து இந்த வீட்டை இதுல 10 லட்ச ரூபா பணம் இருக்கு, தாராளமா எடுத்துக்கங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த பணத்துக்கு அமுதா உத்தரவாதம் கொடுக்கணும். என்ன நீ அமைதியா இருக்க? நீ சொல்றத வச்சுதான் இந்த பணத்தை இவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா நான் முடிவு பண்ண. நான் உத்தரவாதம் கொடுக்க விரும்பல. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்.
என்னாச்சா சொல்லு. அவளுக்காக என்கிட்ட உத்தரவாதம் கேக்குறீங்க ஆ, அப்படின்னா நீங்க என்ன அம்புட்டு நம்புறியான்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை உண்மையா இருந்தா அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு கொடுங்களேன். அந்த கடையெடுத்து நான் நடத்துறேன். உனக்கு தானாத்தா? தாராளமா தரேன், வாங்கிக்க. அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன். இனிமே இந்த கடையை நான் தான் எடுத்து நடத்த போறேன். முக்கியமா வடிவேல், சுமதி, இந்த கடை சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் நீங்க தலையிடக்கூடாது. சூப்பரா சொன்னாத்தா. எங்கடா இந்த குளறுபடியான ஆளுகளோட சேர்ந்து வாழ்க்கையை தொலைச்சிருவியோன்னு பார்த்தேன். ஆனா இவங்க இதுக்குள்ள வரவே கூடாதுன்னு ஒதுக்கி விட்ட பாரு. இனி உனக்கு பிரச்சனை இல்லாத நீ நல்லா முன்னுக்கு வந்துருவ. இந்தா இந்த பணத்தை வாங்கிக்க. வா, வாங்கிக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா ராத்தா, நல்லா இரு. இந்தாத்தா. உன் மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி, நான் வரட்டுங்களா? வாங்கண்ணே. வரமா. சரிங்க. அத்தை, பணம் கிடைச்சிருச்சு. நான் போய் பணத்தை கொடுத்து கடை சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. இட்லி கடை போய் மளிகை கடை வரப்போகுது. அமுதா எல்லா பாரத்தையும் சுமக்க போறான். பாவம். மாமா, ஏத்தா உமா, அமுதா போன வேகத்தை பார்த்தா காசை ரெடி பண்ணி நம்மகிட்ட வந்து கொடுத்துட்டு கடையை மீட்டுருவா போல இருக்க. நீங்க வேற மாமா, அடுத்த வேலை சோத்துக்கே வக்கில்லாதவ அவ. அவளாவது பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வர்றதாவது. காமெடி பண்ணாதீங்க மாமா. அதுவும் சரிதான். நீ 2 லட்சம்னு சொன்னாலே பதறி போயிருப்பாங்க. 10 லட்சம்னு வேற கணக்கை மாத்தி சொல்லி அவங்கள இந்த ஊரை விட்டு ஓட வச்சிருவா போல இருக்க. அவங்க 10 லட்சம் ரூபாய் பணத்தை முத தடவையா இப்பதான் காதலையே கேட்டிருப்பாங்க போல. அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன் மாமா. 2 லட்சம்னு சொன்னா மான ரோஷத்துக்காக கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் ஏன் இப்ப போட்ட தாலி செயினை கூட அடமானம் வச்சு படுத்து கொடுத்திருப்பாங்க. அதான் 10 லட்சம் ரூபான்னு ஒரு போடு போட்டேன். எழுத படிக்க தெரியாத தற்கொலைக்கு கணக்கு வழக்கு என்ன தெரியவ போகுது. மருமக சொன்னா சரிதான். இந்நேரம் அந்த கூறு கெட்டவ 10 லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு எண்ணிக்கிட்டு இருப்பா. அவங்க கடைசாவிய நம்ம கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. அப்புறம் பார்த்தா என்ன இந்த பக்கம்? கடை சாவியை வாங்கிட்டு போலான்னு தான். அதான் ஏற்கனவே சொல்லியாச்சுல்ல, 10 லட்சம் ரூபாய் காசை எண்ணி வச்சுட்டு கடைசாவி எடுத்துட்டு போன்னு. பொறவண்ண நேத்தே சொல்ல மறந்துட்டேன். உனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் டைம். நாளைக்கு இதே நேரத்துல காசு கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போயிட்டே இரு. இல்லனா கடைய கை மாத்தி விட்டுருவோம். இவ்வளவு நாள் பொறுத்ததே எங்க மாமா
உங்க குடும்பத்து மேல வச்ச பாசத்தினாலதான். அவ்வளோ நேரம்லாம் தேவையே இல்லை. ஓ, இன்னைக்கே கை மாத்தி விடுன்னு சொல்றியா? ஆமா பாவம். ஏன்னா அவ்வளோ பெரிய தொகைக்கு எங்கன போவீங்க? குடும்பமா பிரிஞ்சு பிச்சை எடுத்தாலும் அவ்வளோ பணம் தேராதே. நீ கேட்ட தொகைக்கு எனக்கு 24 மணி நேரம்லாம் தேவையே இல்லை. வெறும் 24 செகண்டே போதும். நல்லவங்களுக்கு ஆண்டவன் எப்பவுமே பக்கபலமா இருப்பான். இம்புட்டு பணத்தை எப்படி ரெடி பண்ணா? என்னதான் படிச்சவளா இருந்தாலும் முதல் தடவை இம்புட்டு பெரிய தொகையை பாக்குற. காலேஜ் போகும்போது 5-10 சில்லறைய கூட என்கிட்ட தானே கேட்டு வாங்குவ. வாழ்க்கையில முதல் தடவை இம்புட்டு பெரிய தொகையை பாக்குற. ஏய், கரெக்டா என்ன தெரியும்ல? நீங்க சொன்னது எப்படியும் நியாயமான கணக்கா இருக்காது. அது சரி பார்க்கிற நேரமும் இது இல்ல. இது கெட்டவங்க சவகாசத்தை அத்து விடுற நேரம். அதான் நீங்க கேட்ட பணம் வந்துருச்சுல, கடைசாவி எடுத்துட்டு வந்து கையில கொடுங்க. ஆரம்பிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அது அடுத்தவங்கள கெடுக்கிற வேலை இல்ல. ஒரு நிமிஷம். ஒண்ணுமே இல்லாத கடையை வாங்கி என்ன பண்ண போற? இருக்கிறத பெருக்கிறது இல்ல சாதனை, இல்லாதத உருவாக்குறோம்ல அதுதான் சாதனை. ஏத்த அமுதா, கடையை திறந்தா 4 சுவர் தான் இருக்கும். கூச்சப்படாம என்ன பொருள் வேணாலும் எடுத்துக்கோ. சொந்தக்காரங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? நீங்க செஞ்ச வரைக்குமே போதும். உதவி செய்யறாங்கன்னு சொந்தக்காரங்க கிட்ட முதுகுல குத்து வாங்கறத விட தெரியாதவங்க கிட்ட நெஞ்சில குத்து வாங்குறது எவ்வளவோ மேல். பொருளை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு கடைய புடுங்கணும்னு நினைக்கிற உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க தானே சொன்னீங்க தொழில்ல நாணயம் தான் முக்கியம்னு. அந்த நாணயம் என்கிட்ட இருக்கு. எங்களுக்கு பொருளை கொடுக்கற நல்லவங்க கண்டிப்பா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவனும் துணையா இருக்கான். ஜெயிச்சிட்டு போறதா நினைக்கிறியா? எதிரியோட பலத்தை கூட்டிட்டு போற. உன் மேல இருக்க கோவத்தை அதிகப்படுத்திட்டு போற. நீ எத்தனை அடி மேல அடி எடுத்து வச்சாலும் உன்னை அடிக்க இறக்க வேண்டி. அப்படி இருக்கும் என்னோட அடுத்த அடி. அது அடி இல்ல, அது உன் வாழ்க்கையில விழ போற பெரிய இடி.
அத்தை ஆ? அத்தை ஆத்தா இந்தாங்க நம்ம கடை சாவி. நீங்களும் சித்தப்பாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குன சொத்து நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அத்தை. நாளைக்கு வேலையா கடைக்கு போய் நல்லா சுத்தம் பண்ணி வியாபாரத்துக்கு பொருள் எல்லாம் வாங்கி போட்டு நல்லபடியா தொழில தொடங்கலாம். உன் மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஆத்தா. நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய்யுமா. நீங்க எதுக்கு இப்போ சாவி எடுக்கிறீங்க? எதுக்கு எடுப்பாங்க? கடையை திறந்து வேலையை பார்க்க வேணா? சாவியை வைங்க. ஏய், யார பார்த்து என்ன சொல்ற? எங்க அப்பச்சி கொடுத்த பணத்துல தானே நீ சாவியை வாங்கிட்டு வர. எங்க பணத்தை வாங்கி எங்களே சாவி தொடக்கூடாதுன்னு சொல்றியா? உங்க அப்புச்சி பணத்தை உங்களை நம்பி தரல, என்ன நம்பிதான் கொடுத்திருக்காங்க. கடை சாவிய தொட்டிய அவ்வளவுதான். எல்லார் முன்னாடியும் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த கடைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத ஒன்னும் நான் கோவத்துல சொல்லல, தீர்க்கமா முடிவெடுத்துதான் சொல்றேன்.